பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனம். இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள். அவர் சொல்லுகிறார், என் உள்ளங்கையில் உன்னை மறைந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்னு ஒரு வாக்கு தத்தமாய் அவர் பேசுகிறத பார்க்க முடியுங்க. பிதா தன்னுடைய குமாரனாய் இருக்கிற கிறிஸ்துவ நமக்காக சிலுவையில் அவர் மரித்து அவருடைய கைகளில் என்ன செய்தார்கள்? ஆணிகளால் அடிக்கப்பட்டு, glory to God, உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து என்ன செய்தார் தெரியுமா? அவருக்கென்று தெரிந்து கொண்டாருங்க. அவருடைய கைகளில் அடிக்கப்பட்ட ஆணி அவருடைய கைகளில் நம்மை வரைந்திருக்கிறதுங்க. இன்னைக்கு நம்ம சாதாரணமாக சொல்லுகிறோம், கர்த்தர் என்னை மறந்துட்டார், என்னை அவர் கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகிறோம். உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய கரங்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டு நம்மை மீட்டவர் எப்படிங்க நம்மை மறப்பார்? glory to God. நீங்கள் கர்த்தர் உங்களை மறந்துவிட்டார் என்று நீங்கள் எப்போதாவது நினைக்க நேர்ந்தா இந்த வார்த்தையை உங்கள் நினைவுக்கு கொண்டு வாங்க. நம்முடைய உள்ளங்கையை பார்த்தாலே போதுங்க, நமக்காக அவர் தமது கைகளில் அழிக்க முடியாத தழும்பை பெற்றுள்ளார். நம்ம அந்த அளவுக்கு அவர் நம்மை நேசிக்கிறதுனால தாங்க வேதம் சொல்லுது, இன்றைக்கும் நாம் அவருடைய தழும்புகளால் சுகமடைகிறோம். இந்த வார்த்தையை நாம் சொல்லும் பொழுதே சுகமடைகிறோம். பாருங்களேன், glory to God. நீங்கள் அவருடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறதுனால ஏசாயா 54:12 வாசிக்கும்போது, உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களையெல்லாம் உச்சிதமான கற்களமாக்குவேன். காரணம், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. எனக்கு முன்பாக இருக்கிறபடியினால நான் அதை உச்சிதமான கற்களாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில நேரத்தில் நீங்கள் செதுக்கப்படும் பொழுது நீங்கள் உருவாக்கப்படுகிறீங்க. கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார், உங்களை மறக்கலை. உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிற வேதனைகளும் நெருக்கங்களும் உபத்திரவங்களும் உங்களை அழிப்பதற்காக அல்ல, கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். அவர் சொல்றாரு, நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். செபிப்போமா?
எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, உமது அளவு கடந்த அன்பிற்காகவும் நீர் எப்போதும் என்னை உமக்கு முன்பாக வைத்திருப்பதற்காகவும் என்னை விட்டு நீர் எப்போதும் விலக மாட்டீர் என்பதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. என்னை நீர் செதுக்குகிறீர். ஒரு உயர்ந்த விலையேறு பெற்ற என்னை கற்களாய் பயன்படுத்துகிறீர். இந்த கால வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.